ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் வச்சு ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின் கன்வெர்ட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜினை பற்றி நமக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணுற அந்த கூகுள் அசிஸ்டன்ஸ் இதெல்லாமே இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின்ற ஒரு காம்பனண்ட் தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம செட்டிங்ஸில் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தாலும் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின்றது. ஸோ இது என்னன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் கோட். இந்த கோட் என்ன பண்ணணும்னா, ப்ரோக்ராம்லேருந்து வர டெக்ஸ்ட்டை சிம்பிளாக அதில் ஒரு நேம் இருக்குது, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு டைப் பண்ணி ப்ரோக்ராமில் வச்சுருக்க வேர்டை அது வந்து ஸ்பீக் பண்ணோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரோக்ராம் பைத்தான் கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ கோடில் நம்ம என்ன ரைட் பண்ணாலும் ஸோ அதை வந்து நமக்கு ஆடியோவாக அவுட்புட்டாக ஸ்பீக் பண்ணுற மாதிரி இது பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜினா பைத்தானை வச்சு அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட் மாடியூலில் நம்ம நெட்லேருந்து ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம கமாண்ட் கொடுக்குறதா பிப் இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ பிப் இன்ஸ்டால், ஸோ pytttsx3ன்ற கமாண்ட் கொடுக்கணும். அதாவது pytttsx3 இதெல்லாம் பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வெர்ஷன் 3. இது இந்த மாடியூல் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாடியூல் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ எனக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, கோடில் நம்ம இப்போ இந்த மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம இம்போர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் pytttsx3. ஸோ ஓகே, இதை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் 4 லைன்ஸ் கோடு தான் இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜினியரான கோட். இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் லைப்ரரியில் இருக்க ஒரு கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இதுக்கு ஒரு நம்ம நேம் கொடுக்கணும். என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா, ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ஸ்பீக்கர் சொல்லிட்டு ஸோ ஈக்குவல் டு, ஸோ இது ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த மாடியூல் ரெஃபரன்ஸ் வச்சு. ஸோ மாடியூலோட நேம் டாட் இனிட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம். இதில் இருக்க ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பீக்கருங்கிறது தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்பீக்கருக்கு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கர் டாட் சேன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ இது மாதிரி. ஸோ இந்த வாட்டி நான் அதில் ஹலோ வேர்ல்டுன்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் பண்ணால். ஸோ இது சில சமயம் நமக்கு அதையும் சேர்த்து ஸ்பீக் பண்ணும். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ரன் அண்ட் வெயிட்ன்ற மெத்தட் நம்ம கால் பண்ணணும். ரன் அண்ட் வெயிட். ஸோ நம்மளோட கோட் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் மொத்த கோட். இந்த ஸ்பீக்கர் டாட் சிக்குள்ள நம்ம என்னென்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அது வந்து அதை ரீட் பண்ணும். அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின் வந்து இதை நம்ம அவுட்புட் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் ரன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. Hello world. ஓகே, ஸோ அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது மாடியூல்லாம் அது இம்போர்ட் பண்ணிட்டு இது பண்ணுறது எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே வச்சுப்போம். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஐடென்டிஃபை ஆக ப்ரோக்ராம் ஸ்டார்டட் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்போம். ஸ்டார்டட் ஸோ பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் நமக்கு குயிக்காகவே கால் ஆகிடுச்சு. Hello world. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா, சில சமயம் நமக்கு வந்து இது வந்து லேக் ஆகும்.
ஸோ ஏன்னா அது வந்து மாடியூல் அதை கன்வெர்ட் பண்ணி இது பண்ணணும். ஏன்னா பைத்தான் வந்து இன்டர்ப்ட்னால நம்மளோட எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்பீக் பண்ண வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.